சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு. ஸோ கருவாடு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் புளி கரைசல் அது நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி அது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா அதில் புளிக்கரைசலை ஊற்றுங்க. புளிக்கரைசல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது தொக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடு அதில் ஆட் பண்ணுங்கள். கருவாடு ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ நீங்கள் அதை சுட